Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் மோடி நாளை வரவுள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் கோவிந்தசாமி இணைந்திருக்கிறார். கோவிந்தசாமி, நாளை மறுதினம் பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து அங்குள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது? முழு கள நிலவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னர் ராஜேந்திர சோழன் தலைமையிடமாக கொண்டு தங்கை முதல் கடாரம் வரை கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் கடல் வழி மூலமாக சென்று படையெடுத்து சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் 162 அடி உயரம் கொண்ட ஒரு கோபுரத்தை அமைத்து சோழீஸ்வரர் கோயிலும் அங்கே நிறுவி இருந்தார். அவருடைய பிறந்த நாள், அதாவது மாமன் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளான ஆடி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அவருடைய விழாவினை ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாசம் திருவாதிரை நிகழ்ச்சியின் போது நடத்தப்பட்டு வந்தன. இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக மாநில அரசு விழாவாகவும் எடுத்து நடைபெற்று வந்தது. இந்த ஆண்டுக்கான விழா கடந்த 23ஆம் தேதி மத்திய அரசால் நடத்தப்பட்டு 5 நாள் நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டு வருகின்றன. அதாவது 23ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை பல்வேறு கலை மற்றும் தப்பாட்டம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நாளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அதாவது நாளை 27ஆம் தேதி கங்கை திருச்சியில் இருந்து விமானம் மூலம் வந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கங்கை கொண்ட சோழபுரம் நாளைக்கு காலை 12 மணி அளவில் வர உள்ளார். அதற்கான முழு பாதுகாப்பு பணியும் தற்பொழுது உள்ளது. அதாவது பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வர உள்ளதை அடுத்து அரியலூர் மாவட்டம் முழுவதும் நேற்று இன்று நாளை 3 நாட்களுக்கும் ரெட் அலர்ட், அதாவது வந்து மேலே எந்த விதமான எதுவும் பறக்க விடாமல், அதாவது வந்து பட்டமோ அல்லது ஹெலிபேடோ இந்த மாதிரி ஏதாவது ட்ரோனோ எதுவுமே வந்து விடக்கூடாது அப்படின்னு அதை வந்து ரெட் அலர்ட் அறிவிச்சு கட்டுக்காவல வச்சிருக்காங்க. அதை அடுத்தது பார்த்தாக்க அரியலூர், அது வந்து சிவப்பு மண்டலம் அறிவிக்கப்பட்டு மேலும் மத்திய மண்டல ஐஜி நிர்மல்குமார் ஜோஷி தலைமையில் 3000 போலீசார், அதாவது மாநில போலீசார் 2300 பேரும் மற்றும் எஸ்பிஜி என்எஸ்சி போலீசார் 3000 போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த 5 அடுக்கு பாதுகாப்பு பணியும் தற்பொழுது இருந்துள்ளது. இதை சுற்றி கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றியுள்ள கிழக்கு பகுதியில் காட்டுமன்னார் கோயில், மேற்கு பகுதி ஜெயங்கொண்டம், வடக்கு பகுதி சேத்தியாத்தோப்பு, தெற்கு பகுதி கும்பகோணம் உட்பட 4 பகுதிகளின் எல்லைகளிலும் போலீசார் ஏகப்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு முழு பாதுகாப்பு பணியில் இருந்து வருகிறது. அதே போன்று அங்கிருந்து 4 பகுதிகளில் இருந்தும் கங்கை கொண்ட சோழபுரம் நோக்கி வரும் வாகனங்கள் முழு செக்கப்பும் முழுமையான பாதுகாப்பு செக்கப் பண்ணி தான் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அந்த பகுதியில் போகிறதுக்கு சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நாளை பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரம் வருவதையொட்டி மாவட்ட எஸ்பி விஸ்வேஷ் பாலசுப்ரமணியன் சாஸ்திரி தலைமையில் இன்னும் சிறிது நேரத்தில், அதாவது 12 மணி அவர் வரும் நேரத்தில் அதற்கான ஒத்திகை நிகழ்ச்சியும் தற்பொழுது நடைபெற உள்ளது. பத்மநாபன், பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான முழுமையான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தசாமி.